ஹாய் ஆல், வெல்கம் டு பிசிஆர் ப்ராக்ஸ். இந்த வீடியோவை சூஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஃப்யூச்சர் வீடியோஸ்க்காக நம்ம சேனல் பிசிஆர் ப்ராக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் மனோபாலா அப்படிங்கிற ஒரு ஜாம்பவானை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஏன் அவரை ஜாம்பவான்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அதுக்கான ரீசன். ஃபஸ்ட்டு அவரை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். மனோபாலா, அவரோட ஒரிஜினல் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலச்சந்தர். இதை தான் அவங்க பேரண்ட்ஸ் அவருக்கு வச்சாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற மருங்கூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்காரு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தஞ்சாவூரில் பிறந்தார், கன்னியாகுமரியில் பிறந்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் பிறந்த ஊரை இப்போ டிஸ்ட்ரிக்ட் நிறையா பிரிச்சிருக்காங்க. ஃபைனல் பண்ணி பார்க்கும்போது அவர் கூட இருந்தவங்க எல்லோரும் சொல்கிறத வச்சு பார்த்தா அவர் நாகப்பட்டினத்தில் தான் பிறந்திருக்காரு. தென் படித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர், அப்புறம் திருக்கட்டுப்பள்ளியில் படிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ட்ராயிங், அதாவது ஓவியம் படிச்சிருக்காரு. அந்த ஓவியம் படிக்கும்போதே கூடவே வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் கற்றுருக்காரு, வீணையும் கற்றுருக்காரு. அதிலெல்லாம் வந்து ஒரு நோட்டபிள் பேரோடு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாக்குள்ளே வந்திருக்காரு. தமிழ் சினிமாக்குள்ளே வரும்போதே ஒரு நல்ல பொசிஷனில் தான் வந்திருக்காரு. தமிழ் சினிமாவில் ஒரு பல்துறை கலைஞராக விளங்கியிருக்காரு. பல்துறை கலைஞர் அப்படின்னா லைக் அவர் நடிகராக இருந்திருக்காரு, டைரக்டராக இருந்திருக்காரு, ப்ரொடியூசராக இருந்திருக்காரு, நிறையா படத்தில் காமெடி ஆக்டராக நடிச்சிருக்காரு. இதனால தான் வந்து அவரை வந்து நம்ம ஒரு பல்துறை கலைஞர்னு நான் சொன்னேன். இதுவும் இல்லாமல் அவர் வந்து ஒரு யூடியூப் சேனலும் நடத்தியிருக்காரு. அப்புறம் இவரோட இயர்லி சினிமா கரியரை பற்றி பார்த்தோன்னா, இவருமே மற்ற டைரக்டர்ஸ் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுருக்காரு. அதில் சொல்லிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பாரதிராஜா சார் கூட கிட்டத்தட்ட 16 படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு மூவியோட வாய்ப்பு கிடச்சிது. ஃபஸ்ட்டு மூவி வந்து பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை 1982 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். இந்த படம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் சொல்லிக்கிற அளவுக்கு போகலை, பிலோ ஆவரேஜ் மூவி தான். பட் இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே வந்து நம்ம மணிவண்ணன் சார் எழுதியிருந்தார், மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா சார் பண்ணியிருந்தார். ஸோ இதனால் அவங்க கூடலாம் பழகிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடச்சிச்சு. என்ன தான் வாய்ப்பு கிடைச்சாலுமே அந்த படத்தோட ரிசல்ட் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லாததால் அவருக்கு ஒரு வருத்தத்தில் தான் இருக்கார். அந்த வருத்தத்தில் இருக்கும்போது தான் தயாரிப்பாளர் பி கலைமணின்னு ஒருத்தர் அவரை கூப்பிட்டு 2வது படம் இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அந்த கொடுத்த வாய்ப்பை அவர் ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டு தான் எடுத்த படம் தான் வந்து பிள்ளை நிலா. இந்த பிள்ளை நிலா படம் வந்து பார்த்திங்கன்னா 1985 1985 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் பேசிக்காகவே ஒரு பேய் படமாக இருந்தது. பேய் படமாக இருந்தாலுமே அவரோட டைரக்ஷனில் ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு கொடுத்தது. அந்த ஹிட்டுக்கு அப்புறம் தான் அவருக்கு லைஃப்பில் ஒரு நல்ல திருப்புமுனை கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் சாரை வச்சு ஊர்காவலன்னு ஒரு படம் எடுத்தார். அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாரை வச்சு என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு படமும் கொடுத்தாரு. இந்த படம்லாம் நல்ல ஹிட் ஆனச்சு படம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லு வேட்டி மைனர், தென்றல் சுடும், இந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி நிறையா படம் எடுத்திருக்காரு. இப்படி அவர் வந்து அவரோட லைஃப்பில் ஒரு நல்ல பாதையில் போயிட்டுருந்தார். பட் இப்படி போயிட்டுருக்கும்போதும் அவருக்கு நிறையா ஸ்மோக்கிங் பண்ணுற ஹேபிட் இருந்திருக்கு. அவரே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 200 சிகரெட் வரைக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதனால் வந்து அவரோட உடல் நலமும் பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் காமெடியாக நடிக்கிறது ஆரம்பித்தார். காமெடியாக நடித்தது எக்கச்சக்க படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 700 படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படங்கள் இல்லாமல் நிறைய சீரியல்ஸில் நடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் சொல்லிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லயன் கிங் படத்தை தமிழில் டப் பண்ணுறப்ப ஜாசு கேரக்டருக்கு இவர் தான் தமிழில் டப்பிங் பண்ணார். அந்த டப்பிங் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது அவருக்கு. இதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் ப்ரொடக்ஷன் வேல்யூவில் பார்த்திங்கன்னா சதுரங்க வேட்டை அப்படிங்கிற ஒரு பெரிய ஹிட் படத்துக்கு அவர் ப்ரொடியூஸ் பண்ணார். அந்த ப்ரொடியூஸ் பண்ணப்போ அந்த படம் நல்ல ஹிட் ஆனதால் சிறந்த ப்ரொடியூசர் அப்படிங்கிற அவார்டும் அவர் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து யூடியூப் சேனல் நடத்தியிருந்தார். அதுவும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அந்த யூடியூப் சேனலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேனலாக நடத்தினார். மனோபாலாஸ் வேஸ்ட் பேப்பர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 485 கிலோ ஃபாலோவர்ஸை வச்சுருந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த சேனல் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷம் 2025 பார்த்திங்கன்னா மதகஜராஜா அப்படிங்கிற படம் வந்தது. இந்த படம் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாலுமே இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தில் அவரோட நடிப்பை பாராட்டாதவங்களே கிடையாது, அந்த அளவுக்கு பாராட்டினாங்க. சூப்பராக நடிச்சிருந்தார். இப்படி 700க்கு மேற்பட்ட படங்கள் அதில் ஆக்டராக, காமெடி ஆக்டராக நடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் நிறையா படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, நிறையா படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, சீரியலில் நடிச்சிருக்காரு. இப்படி எல்லா விஷயத்தில் பண்ணாலுமே அதில் தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சுட்டு தான் இருக்கார் மனுஷன். அதனால தான் வந்து அவர் ஆரம்பத்திலே ஒரு ஜாம்பவான்னு சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான் தன்னோட 69வது வயசில் நம்மளை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். 69 வயசில் ஒரு லிவர் டிசீஸ்னால் அவர் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. அவரோட இழப்பு கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பாக தான் இருந்தது. ஓகேங்களா? இவர் இப்போ இறந்துட்டாலுமே இன்னும் 40 வருஷம் 50 வருஷம் கழித்து பார்த்தாலுமே தமிழ் ரசிகரோட மனசில் எப்பயுமே அவர் இருந்துக்கிட்டே தான் இருப்பார். நாம் இப்போது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனல் பிசிஆர் ப்ராக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.